கரூர் சம்பவத்தில் தமிழ்நாடே துயரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிலும் அரசியல் செய்ய நினைப்பதாக தற்பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அரசியல் பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது, பேரிடரிலும் இதை செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார். முந்தைய கூட்டங்களில் நிலையை ஆய்வு செய்து அதற்கேற்ற முழு பாதுகாப்பு அரசு காவல்துறை தந்திருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் முந்தைய கூட்டத்திலிருந்து ஆய்வு செய்த பிறகுதான் அதற்கேற்ப கூடுதலாக கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் காவல்துறை கேட்டதாகவும் உடனே நீதிமன்றத்திற்கு சென்று தாவேக்கினர் முறையிட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருச்சி பிரச்சாரத்திற்கு கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி தாவேகா துணை பொதுச் செயலாளர் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்ததாகவும் தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழியாக சென்னை திரும்ப வேண்டும், எத்தனை வாகனங்கள் வர வேண்டும் என்றெல்லாம் நிறைவேற வேண்டிய முடியாத நிபந்தனைகளுக்கு தாவேகா வழிவகுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது என்ற நிபந்தனைகளை விதித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை வர வேண்டாம் என நாங்கள் எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வியையும் எழுப்பினார். விஜய் பிரச்சாரத்திற்கு வருபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அரசு எப்படியெல்லாம் முயன்றது என இதிலிருந்தே பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சி தலைவர் உளறிக் கொண்டிருப்பதாகவும் காவல்துறை நிபந்தனைகள் எதையும் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் கடைபிடிக்கவில்லை என்றும், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எல்லையை மீறி நடக்க எதிர்க்கட்சி தலைவருக்கு செயல்பாடுகளும் காரணம் ஆகிவிட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். சாலைகளில் பிரச்சார வேன்கள் நடக்கும் பொழுது கூட்டங்கள் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதாக வரலாறு இல்லை என்றும், நடுரோட்டில் பஸ்ஸை நிறுத்தி கூட்டம் நடத்திவிட்டு அவசரத்திற்கு அவ்வழியே ஆம்புலன்ஸ் வந்தால் கூட அரசாங்கம் இடையூறு செய்கிறது என்று சொல்லி அங்கிருந்து தொண்டர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆள் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்தால் ஓட்டுநரே நோயாளியாக அனுப்பி வைக்கப்படுவார் என எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகுதான் அவருடைய கூட்டங்களில் அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ்கள் அடித்து நொறுக்கப்பட்டன என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். பழனிசாமி போட்ட புதிய அரசியல் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டுதான் தாவேகா கூட்டத்திலும் ஆம்புலன்ஸ் வந்த போது அதை அனுமதிக்க மறுத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தாவேகா தொண்டர்கள் என்று தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களை எந்த மனநிலைக்கு மாற்றியிருப்பது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் இதற்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை விதித்த நிபந்தனைகளை கடைபிடிக்காத காரணத்தினால் ஏற்பட்ட துயர சம்பவத்திற்கு இந்த சம்பவம் நடந்த உடனேயே முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தி உரிய நிவாரண நிதியும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு நபர் ஆணையத்தையும் அமைத்திருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதற்கு திமுகவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது என்றும் துபாயிலிருந்து துணை முதலமைச்சரும் கூட அவரது பயணத்தை ரத்து செய்துவிட்டு தமிழகம் திரும்பியிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கேவலமான அரசியலை இந்த விஷயத்தில் செய்து வருவதாகவும் ஆம்புலன்ஸை வழிமறித்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.